வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். போன வீடியோவில் நம்ம ஆட்டோகேட்னா என்ன, அது ஆயில் அண்ட் கேஸில் எவ்வளோ முக்கியம்னு பேசிக்காக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கல் சைடுக்குள்ளே போகிறோம். நாம் யூஸ் பண்ண போகிறது ஆட்டோகேட் 2021 வெர்ஷன். இந்த வீடியோவில் இந்த சாஃப்ட்வேரோட முழு யூசர் இன்டர்ஃபேஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண உடனே வர ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருந்து உள்ளே இருக்கிற மெயின் டிசைன் ஒர்க் ஸ்பேஸ் வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஆட்டோகேடில் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஸ்பீடாக வேலை செய்யணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1, ஆட்டோகேட் ஸ்டார்ட் ஸ்க்ரீன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் ஆட்டோகேட் 2021 வெர்ஷனோட ஒரிஜினல் ஸ்டார்ட் ஸ்க்ரீன். அதாவது சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே நமக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 காலம்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. கெட் ஸ்டார்டட், புதுசாக ஒரு டிராயிங் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா இங்கே இருக்கிற இந்த பெரிய ஸ்டார்ட் டிராயிங் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், மெயின் கேன்வாஸ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு கீழவே ஏற்கனவே கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல்ஸை ஓப்பன் பண்ண ஓப்பன் ஃபைல்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சாம்பிள்ஸை பார்க்கணுன்னா இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது. கெட் மோர் டெம்ப்ளேட்ஸ் ஆன்லைன், ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது போக ஆட்டோகேட் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணாலும் இங்கேயே வந்து ஆட்டோகேடோட அஃபிஷியல் லேர்னிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது மூலமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், செகண்ட் பார்ட். இது ஒரு டிசைனருக்கு ரொம்பவே டைம் மிச்சப்படுத்துகிற ஏரியா. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபோல்டருக்குள்ளே போய் ஃபைலை தேடாமல் கடைசியாக வேலை செஞ்ச ப்ராஜெக்ட் டிராயிங்ஸ் எல்லாமே இங்கே தேதியோட வரிசையாக காட்டும். உதாரணமாக இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வேலை செஞ்ச A3H செந்தாலை டிராயிங், அப்புறம் ஒரு டெர்மினேஷன் டயக்ராம் 22DJA101ன்னு நான் கடைசியாக ஒர்க் பண்ண எல்லா டயக்ராம்ஸும் அப்படியே நிற்கிது. இதை நேரடியாக கிளிக் பண்ணி டக்குன்னு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ப்ளூ கலர் சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக ஆன்லைன் க்ளவுட் சர்வீஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே சென்ட் ஃபீட்பேக்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது. இதில் உங்களோட ஃபீட்பேக்கை ஆட்டோடெஸ்க் கம்பெனிக்கு அனுப்ப முடியும். இப்போது நாம் இந்த ஸ்டார்ட் டிராயிங் பட்டனை கிளிக் பண்ணி மெயின் டிசைன் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போவோம். வாவ், இப்போ நாம் நிஜமான ஆட்டோகேட் ஒர்க்கிங் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. சுற்றி நிறைய பட்டன்ஸ் இருக்கிறத பார்த்து பயப்படாதீங்க. இதை ஒரு 5 பார்ட்டாக பிரித்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட், அப்ளிகேஷன் மெனு அண்ட் குயிக் ஆக்சஸ் டூல்பார். லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு பெரிய ரெட் கலரில் ஏ அப்படின்ற வேர்டு இருக்கா, இந்த அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் மெனு. இதை கிளிக் பண்ணால் ஃபைலை சேவ் பண்ண, எக்ஸ்போர்ட் பண்ண, பிரிண்ட் எடுக்க நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் மெனுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஐகான்ஸ்க்கு பேர் தான் குயிக் ஆக்சஸ் டூல்பார். அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் அல்ல ஆப்ஷன்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா, நியூ, புதுசாக ஒரு டிராயிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஓப்பன், ஆல்ரெடி இருக்கிற டிராயிங்கை ஓப்பன் பண்ண, சேவ், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சேவ் பண்ண, அதுக்கப்புறம் அன்டூ, ரீடூ, இதெல்லாம் போக சேவஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஃப்ரம் வெப் மொபைல் இருக்குது, சேவ் டு வெப் மொபைல் இருக்குது, க்ளவுட் சர்வீசஸ்க்காக இது. ஓகேங்களா? அப்புறம் பிளாட் இருக்குது. செகண்ட் வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் மெனு குயிக் ஆக்சஸ் டூல் பாரை பற்றி கிளியராக பார்த்துட்டோம். செகண்டு ரிப்பன் ஏரியா. இது பாருங்க, இதுதான் ரிப்பன் ஏரியா. இப்போ ஸ்க்ரீனோட டாப் போர்ஷனுக்கு வருவோம். இந்த மொத்த பெரிய ஏரியாவுக்கு பேர் தான் ரிப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டிராயிங் வரைய தேவையான 90% ஆஃப் டூல்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இதில் ஹோம், இன்சர்ட், அனோட்டேட்னு மேலே இருக்கிறதுக்கு பேர் டேப்ஸ். இதை டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லை மெனு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு டேபுக்குள்ளேயும் ட்ரா,
மாடிஃபை, அனோட்டேட்னு குரூப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் குரூப்ஸ். இப்போ ஹோம் டேப்பில் ட்ரா இருக்குது, மாடிஃபை இருக்குது, அனோட்டேஷன் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது. இப்போ இன்சர்ட் டேப்பில் போனீங்கன்னா பிளாக் இருக்குது, பிளாக் டெஃபினிஷன் இருக்குது. இந்த குரூப்புக்கு பேர் பேனல்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இது டேபு, இந்த குரூப்ஸ், இந்த குரூப்பாக பண்ணியிருக்கிறதுக்கு ஆப்ஷனுக்கு பேர் பேனல்ஸ். ஸோ நம்ம இப்போ ஹோம் டேப்ல இருக்கிற ட்ரா பேனலுக்குள்ளே போனோம் அப்படின்னா லைன், சர்க்கிள் டூல்ஸ்லாம் இருக்கும். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு மைக்ரோசாஃப்டோட யூசர் மெனுவை வந்து ஃபாலோ பண்ணுறதால நீங்கள் வந்து இதை மெனுன்னு சொல்லிக்கலாம், குரூப்புன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். பட் மைக்ரோசாஃப்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டால் இது மெனு, இது குரூப், இந்த குரூப்புக்குள்ள ஆப்ஷன்ஸ். இதுவே ஆட்டோகேட்ல இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ரிப்பன், இந்த ரிப்பன் ஏரியாக்குள்ளார இது வந்து டேபு, டேபுக்குள்ளார பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கு பேர் காமனாக ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து எப்படி வேணால் கால் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெனுன்னு சொல்லலாம், டேபுன்னு சொல்லலாம், குரூப்னு சொல்லலாம், பேனல்ஸ்னு சொல்லலாம். டிராயிங் ஏரியா மற்றும் வியூ கியூப். நெக்ஸ்ட் அடுத்து ஸ்க்ரீனில் நடுவில் இருக்க இந்த பெரிய பிளாக் கலர் பாக்ஸஸ் மாதிரி தெரியுது இல்லையா, லைன் போட்டு, இதுதான் நம்மளோட உலகம். இதுக்கு பேர் டிராயிங் ஏரியா, அப்படி இல்லைன்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வரைய போகிற பைப் லைனோ, ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோ, எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸோ, இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிளாக் டயக்ராம்ஸோ, பைப் லைன் அலைன்மெண்ட்டோ எதாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் ஒர்க் ஸ்பேசஸில் டிராயிங் ஏரியாவில் தான் வரைய போகிறோம். இந்த ஏரியாவுக்கு ரைட் சைடு டாப் கார்னரில் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி டைரக்ஷன் காட்டுது. இதுக்கு பேர் வியூ கியூப். இதை வச்சு நீங்கள் டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ஐசோமெட்ரிக் வியூன்னு என்ன வேணால் டிராயிங்கை எந்த ஆங்கிள் இருந்து வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் 2D தான் வரைய போகிறீங்க அப்படின்னா டாப் வியூவிலே வச்சுக்கோங்க, வியூவை மாற்றி காட்டாதீங்க. 3 டைமென்ஷனல் என்ட்ரி ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த இதில் ஆங்கிளை மாற்றணும். அடுத்ததாக கமாண்ட் லைன், ஆட்டோகேடோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்க்ரீனோட பாட்டமில் கீழே பாருங்களேன், டைப் அ கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டிகிட்டு இருக்கும். இங்கே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கமாண்ட் லைன். ஆட்டோகேட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே மவுஸை வச்சு மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டாங்க, ஷார்ட்கட் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக மேலே போய் லைன் ஐக்கான் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கமாண்டில் எல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் தட்டினா லைன் கமாண்ட் உடனே ஆக்டிவேட் ஆகிடும். இது உங்கள் ஒர்க்கை பயங்கரமாக ஸ்பீடாக்கும். ஸ்டேட்டஸ் பார், கடைசியாக ரைட் சைடு பாட்டமில் கார்னரில் இருக்கிற இந்த சின்ன சின்ன ஐகான்ஸ்க்கு பேர் ஸ்டேட்டஸ் பார். நாம் வரையும் போது நமக்கு ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். பேக்ரவுண்டில் கிரிட்ஸை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கிரிட் மோடு, அதுக்கப்புறம் வந்து 90 டிகிரியில் மட்டும் லைன்ஸ் வரைகிறதுக்காக ஆர்த்தோ மோடு, பாயிண்ட்ஸை கரெக்டாக லாக் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் மோடு, அப்படின்ற நிறைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேட்டஸ் பாரில் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோகேடோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு வேணால் பெருசாக கன்ஃபியூஷனாக தெரியலாம். ஆனால் எது எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்த வீடியோவில் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி யூனிட் செட் பண்ணுறது, கமாண்ட் லைனை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட் லைனை எப்படி அக்யூரேட்டாக வரைகிறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.